கூகுளோட ஐஓ கான்ஃபரன்ஸை பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில் ஆண்ட்ராய்டை பற்றின ஃபீச்சர்ஸ் ஒன்று நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஜெமினி அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி போட்டிருந்தோம். அதாவது இவ்வளோ நாள் வந்து நம்ம ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஆப்பை தான் அப்கிரேட் பண்ணி இப்போ வந்து ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் அந்த ஜெமினி ஆப்பில் என்னெல்லாம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, மேலும் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. முதல்ல உங்கள் ஃபோனில் ஜெமினி அப்படிங்கிற ஆப் வந்து இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டைரெக்டாக கூகுள் அசிஸ்டண்ட்டை லான்ச் பண்ணுங்க. லான்ச் பண்ணும்போது அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி அப்படிங்கிற ஒரு புது ஆப் வந்து இருக்குது. இதுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி ஆப் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி ஆப்பாக அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லோகோ முதற்கொண்டு எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஜெமினி ஆப்போட இன்டர்ஃபேஸ் இதே தான் இருக்கும். பார்க்கிறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் முதல்ல கொடுக்குறாங்க. அதுல முதல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் மூலமாக வழக்கம் போல டைப் பண்ணி வந்து நீங்க இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லும். ரெண்டாவதாக வாய்ஸ், அதாவது நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்ல இருந்து பேசுற மாதிரியாக வழக்கம் போல நம்ம வாய்ஸ் மூலமாக பேசுற ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம வாய்ஸ் எடுத்துட்டு அதுக்கான பதில் வந்து நமக்கு அளிக்கும். மூணாவதாக போட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் இருக்கும். இதுல வந்து போட்டோ இன்புட் கொடுக்கலாம், அல்லது வீடியோஸாகவும் வந்து நமக்கு இன்புட் கொடுக்கலாம். தேவைக்கு ஏற்றாப்புல அந்த இன்புட் கொடுத்து அதுக்கு ஏற்றாப்புல அதில் கேள்விகள் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் அளிக்கும். மேலும் இந்த ஜெமினி ஆப்பில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெமினி ஏஐ உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்க காரணத்தினால அந்த ஆப் வந்து உங்களோட வாய்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக மனிதர்களை போல வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணாவது ஆப்ஷன், அதாவது இந்த ஃபோட்டோ மூலமாக வீடியோ மூலமாக கொடுக்குற இன்புட் ஆப்ஷனையும் அப்கிரேட் பண்ணுறதா இருக்காங்க. கூகுளோட வந்து ஐஓ கான்ஃபரன்ஸ்லேயே ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட்டோட ஆப்பையும் காட்டியிருந்தாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கேமரா மூலமாக கேள்விகள் கேட்குற மாதிரியும் அதுக்கான பதிலாக ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைம்லேயே அந்த ஆப் வந்து நமக்கு சொல்லி காட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமரா மூலமாக என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் அது காட்டுறீங்களோ அதை எல்லாத்தையும் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்றாப்புல அதுக்கான சொல்யூஷன் சொல்லுது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் காட்டி இதுக்கு ஆன்சர் சொல்லுனா அது சொல்லும். அப்படி இல்லைன்னா ஒரு பசில் வந்து வரைஞ்சி காட்டுறீங்க, இது எதுக்கான பசில்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான பசில் சொல்லும். Tell me when you see something that makes sound. I see a speaker which makes sound. What is that part of the speaker called? That is the tweeter. It produces high frequency sounds. இதுமே பல விதமான விஷயங்களை இந்த ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா மூலமாக வந்து சொல்லி காட்டியிருந்தாங்க. அதை இந்த ஜெமினி ஆப்லையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஜெமினி ஆப் வச்சு ஃபியூச்சரில் நம்ம வந்து வீடியோஸ் பேசுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கொடுத்து அதுக்கான அவுட்புட் வந்து பெறலாம் ரியல் டைம்லேயே. காரணம் இந்த ஜெமினி ஆப்பால் வந்து ரியல் டைமில் வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கான பதிலை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அளிக்கும் கேமராவில் பார்க்கறது மூலமாக. இது போய் ஏற்கனவே வந்து ஆண்ட்ராய்டோட வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஜெமினி ஆப்பில் வந்து இமேஜ் கிரியேஷன் ஆப்பும் இருக்குது. அதாவது ஏஐ மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து டைப் பண்ணி இதே மாதிரி இமேஜ் எனக்கு கிரியேட் பண்ணி தான் சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி காட்டும். இதே மாதிரியாக அப்படி கிரியேட் பண்ணுற இமேஜை டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாலேயோ இல்லைனா வந்து உங்கள் ஃபோன்லேயே ஷேர் பண்ணி எந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரியே நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு 4 விதமான வித்தியாசமான ஒரு இமேஜஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அது போக இந்த ஜெமினி ஆப்பால் நீங்கள் ஃபோனில் என்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த டைமில் ஜெமினி ஆப் வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆப்பை வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி ஆப் கண்டுபிடிச்சி டாப்பில் ஆஸ் த வீடியோ அப்படிங்கிற குட்டி ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதான் நீங்கள் வீடியோஸ் தான் பார்க்குறீங்கிறது ஜெமினி ஆப் ஆட்டோமேட்டிக் கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ இதை டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ சார்பாக எந்த கேள்வி கேட்குறனாலும் கேட்கலாம். ஸோ அப்படி டேப் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்து ஒரு 2 மணி நேரம் வீடியோ இருக்கும். ஸோ அதை பற்றி நமக்கு வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, நமக்கு தேவை ஒரு சின்ன ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த டேரெக்டாக ஆஸ் த வீடியோ ஆப்ஷன் டேப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் பாரில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி கேட்கலாம். உதாரணத்துக்கு இங்கே டென்னிஸ் எப்படி விளையாடுறதுங்கிற மாதிரியாக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட ரூலை மட்டும் இவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதிலை ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்ஷன் மூலமாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த பதிலை வந்து எடுத்து காட்டிடுது. ஸோ இது வீடியோஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிடிஎஃப்க்கும் ஒர்க் ஆகும். பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். டேரெக்டாக இப்போ பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிச்சிட்டிங்கன்னா ஆஸ் த பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் டேப் பண்ணுறது மூலமாக 100கணக்கான பேஜஸ் உள்ள பிடிஎஃப்ல பர்டிகுலர் கொஸ்டினை கேட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான பதிலை வந்து காட்டும். இது மாதிரியாக இது போக இந்த ஆப் கூட வந்து ஜெம்ஸ் அப்படிங்கிற இன்னொரு குட்டி ஆப்பை லான்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப் கூடயே உள்ளே வரப்போதா இல்லை தனி ஆப்பாக வரப்போதான்னு தெரியல. இந்த ஆப்பை லான்ச் பண்ண உடனே நமக்கு வந்து நேம் அப்படிங்கிற ஒரு காலமும் இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற காலமும் இருக்கும். இந்த நேம் அப்படிங்கிற காலத்தில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி காட்டும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணித்தா, அதாவது இந்த ஸ்டோரியில் வந்து பயங்கரமாக ட்விஸ்ட் இருக்கணும், இது போன்ற கிரியேட் பண்ண ஸ்டோரியை கூகுள் டிரைவில் போட்டு வச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான சஜஷன்ஸையும் ஃபீட்பேக்கையும் எனக்கு தான் சொல்லி கேட்குறோம். ஸோ இது எல்லாமே ஒரே கேள்வியை கேட்குறோம். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொது ஸ்டோரி ரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படி ரைட் பண்ண அந்த ஸ்டோரியை உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக உங்கள் கூகுள் டிரைவில் வந்து ஸ்டோர் பண்ணி காட்டிடும். ஸோ இதே மாதிரியாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து நேம் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் நோட்ங்கிற பட்டனை டேப் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து
வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டோரிஸ்க்கான கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர், அதாவது வந்து யோகா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். இது போக பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை பற்றின கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கும் பதில் சொல்லித்தரும். குக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அது போக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூஸ் சொல்லித்தரும். மேலும் கோடிங், அதாவது ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதை கேட்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் பதில் சொல்லும். இதுமாதிரி பலவிதமான விஷயங்களில் வந்து இந்த ஜெம்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது போக இந்த ஜெமினி ஆப் வந்து ஜெமினி UI அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ரன் ஆக போகுது. இதுலேயும் பல விதமான விஷயங்கள் பண்ணலாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீக்கெண்டுக்கு வந்து நம்ம ஃபேமிலி ட்ரிப் போகிறோம், அதுக்கான பிளான் எனக்கு பண்ணித்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ளைட் அல்லது ட்ரெயின் டிக்கெட் மாதிரியான விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயிலில் இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி என்ன டேட்டில் நீங்கள் போகிறீங்க, எப்போ இறங்குறீங்க முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்கிடும். எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ணி தரும். குறிப்பாக வந்து நீங்கள் எத்தனை நாள் வந்து அங்கே இருக்க போகிறீங்கிறதையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடும். நான் வீக்கெண்டு மட்டும் தான் சொன்னேன், அதனால் 3 நாள் அங்கே இருப்பேன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக Day 1, Day 2, Day 3 அப்படிங்கிற மாதிரி பிரித்து எந்தெந்த நாள் எந்தெந்த பிளேஸுக்கு போகலாம்னு சொல்லி காட்டும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து நைட்டு 7 மணிக்கு தான் இந்த தரையிறங்குறேன் ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கூகுளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எந்த இடத்துல ஹோட்டல் புக் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சஜஷன் காட்டும். மேலும் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கும், அது போக நீங்கள் சுற்றுற இடம் அங்கேருந்து எவ்வளோ தூரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டு காட்டிடும். இந்த நாள் இந்த ஷெடியூலுக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துரும். அப்படி கேட்ட அந்த ஷெடியூலில் வந்து முதல்ல வந்து சீ ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கேற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக சீ ஃபுட் எந்த ஹோட்டல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, நல்ல ஹோட்டலாக இல்லையா முதற்கொண்டு அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி தரும். இதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதாவது நான் டேரெக்டாக ட்ரிப்பை பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன ஃபுட்டு சாப்பிடணும், எந்த இடத்துல என்ன பார்க்கணும், முக்கியமான விஷயம் யாரை பார்க்கணும், அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொரியா கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்றாப்புல அது பதில் அளித்து உங்களுக்கு வந்து இது மாதிரியாக அழகான ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணி தரும். ஒருவேளை நமக்கு வந்து நாளே வந்து 8 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணுங்கிற மாதிரி ஷெடியூல் போட்டுச்சுன்னா அந்த ஷெடியூலை நீங்கள் வந்து மாற்றியும் அமைக்கலாம். அதாவது அது போடுற ஷெடியூல் நம்ம போனோங்கிறது இல்லை. ஒருவேளை நம்ம வந்து லேட்டாக எந்திரிக்கிறோம், ஒரு 11 மணிக்கு ஷெடியூலை மாற்றுறதுக்கு டைம் மட்டும் மாற்றி கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி ட்ரிப்புக்கு போகும்போது லொக்கேஷன்ஸ் எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ அல்லது வந்து அதை எதை குறைக்க முடியுமோ குறைச்சி அப்படி வந்து நாள் போட்ட அந்த ஷெடியூலே வந்து உங்களுக்கு சுருக்கி ஈஸியாக போகிற மாதிரி காட்டிடும். ஒருவேளை ஷெடியூல் அப்படி ஏதாவது ஷார்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அது முக்கியமான ஒரு லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா 2வது நாள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து மாற்றி போட்டுரும். அதுவும் தேவைக்கேற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் எது, இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எது, எவ்வளோ நேரம் எங்கே போகணுங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணி தரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஃபீச்சர் எல்லாமே ஜெமினி அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சராக இருக்குது. இந்த ஜெமினி அட்வான்ஸ்ட் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. அதுக்கு வேலை ஒரு ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1950 ரூபா வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு. ஆனால் இப்போ இந்த டூர் பிளானர் மாதிரியான அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த ஜெமினி அட்வான்ஸில் வருது. மற்றபடியாக பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த அப்டேட்ஸில் வந்து இந்த ஜெமினி அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் குறிப்பாக அந்த பிளானர் மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அட்வான்ஸ் ஃபீச்சராக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரீ கிடையாது. ஒரு மாதத்துக்கு 1950 ரூபா அப்படிங்கிற மாதிரி கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ஜெமினி அட்வான்ஸ் வந்து ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 1950 அப்படிங்கிற மாதிரியாக ஃபீச்சர் வருது. அதே மாதிரியாக எஜுகேஷன் பர்பஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் சொல்லி இந்த வீடியோஸ் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பல விதமான புக்கை வந்து டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ஒரே பேப்பராக வந்து உங்களுக்கு அதுக்கு ரெடி பண்ணி தர சொல்லலாம். அதுபோல் ஸ்ப்ரெட்ஷீட், அதாவது நமக்கு வந்து எக்ஸல் மாதிரியான ஸ்ப்ரெட்ஷீட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி தனித்தனி டேட்டாவாக இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒரே ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்க்குற மாதிரி செய்யலாம். இதுமாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த ஜெமினி அட்வான்ஸில் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் ஃபியூச்சரில் தான் நமக்கு ரிசர்ச் பேப்பர் எழுதி தர போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எந்த விதமான வேலையும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த பார்த்துக்கிடும். ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஜெமினி அட்வான்ஸ் ஃபீச்சரில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடியாக நமக்கு வந்து டெக்ஸ்ட் மூலமாக சர்ச் பண்ணுறது, இந்த இமேஜ் கிரியேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசிக்கான ஜெமினி ஃபீச்சர் வந்துடும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுமாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸோட இந்த கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப்பை அப்கிரேட் பண்ணி ஜெமினி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜெமினி ஆப்பை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இந்தமுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.